ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்கெட்ச்வேர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கெட்ச்வேர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கெட்ச்வேர் ஆப்குள்ளார ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற ஸ்க்ரீனில் நம்மளோட ஆப்போட நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்புக்கு என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நேமை நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் ஆப் நேம் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்புக்கு ஒரு லோகோ வைக்கணும். ஸோ இங்கே நம்ம டேப் டு சேஞ்ச் ஐகான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியிலேருந்தே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் டிஃபால்ட்டாக ஒரு இமேஜஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் அந்த வேர்ல்டோட சிம்பிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் ஃபுல்லாக இரேஸ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் காம் டாட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக கம்பெனி நேம். ஸோ உங்கள் ஆப் என்ன கம்பெனியோ ஸோ அந்த கம்பெனியோட நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆர் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட நேம் இங்கே கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போட நேம். ஸோ நீங்கள் மேலே ஆப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ சேம் நேம் தான் இங்கே ஆப்போட நேமாக இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரன்ஸ் நேம்னு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் முக்கியம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. இதுதான் நம்மளோட ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த நேமை கொடுத்துக்கிறோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த கிரியேட் ஆப் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகி அடுத்த ஸ்க்ரீனுக்கு என்டர் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம ஸ்கெட்ச்வேரில் கிரியேட் பண்ணணும்.